இந்த காணொளியில் முதலில் காணப்பட்ட எலி யாருடைய வாகனம்? முதற்கண் கடவுள் விநாயக பெருமானின் வாகனம். மிகவும் பிரசித்தி பெற்ற விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் தீவனமூர் கிராமத்தில் உள்ள பொய்யாமொழி விநாயகர் கோவிலில் தான் நம்ம இப்பொழுது இருந்து கொண்டிருக்கின்றோம். வடக்கே இருக்கும் ஆலமரம், விழுதே இல்லாத ஆலமரம் பாருங்கள். மூன்று ஆலமரம் இருக்கிறது. 3 ஆலமரத்திலும் விழுது இருக்காது. பிரம்மா, விஷ்ணு, சிவன் மூவரும் இருந்து வடக்கில் இருந்து அருள் பாலித்தது. இந்த ஆலமரம் பல ஆண்டுகள் சுமார் 1200 ஆண்டுகளாக இருக்கின்றது. இந்த 1200 ஆண்டுகளாக இதுவரைக்கும் ஒரு விழுது கூட இல்லை பாருங்கள். இவ்வளோ பெரிய ஆலமரத்தில் ஒரு விழுது கூட இல்லை. இங்கே இந்த ஆலமரத்தை 3 ஆலமரத்தையும் சுற்றி வருகிறார்கள் பக்தர்கள். இந்த ஆலமரத்தை 9 முறை சுற்றி வந்தால் அவர்கள் நினைத்த காரியம் 3 மாதங்களில் விரைவில் நிறைவேறிடும். இங்கே பாருங்கள், உங்கள் கண்களுக்கு குழந்தை இல்லாதவர்கள் குழந்தைக்காகவும், திருமணம் இல்லாதவர்கள் திருமணத்திற்கு தடை நீங்கவும் இந்த மரத்தில் கட்டியிருக்காங்க பாருங்கள். தாலி கயிறு, தொட்டில் மற்றும் இங்கே பாருங்கள், ஒரு மானிடாக பிறந்து விட்டால் ஒரு சிறிய வீடாவது நம்மளால் கட்ட வேண்டும் என்பது ஒரு சக மனிதனுடைய ஆசை. அவர்கள் ஆசையை நிறைவேறுவதற்காக இங்கே இருக்கும் சிறு சிறு கல்களை எடுத்து அடுக்கி தன்னுடைய கனவை நிறைவேற்ற வேண்டும் இறைவா என்று முழு மனதோடும் அவர் வேண்டிக் கொண்டார். இங்கே பாருங்கள், இது மாதிரி இளைஞர்கள் தன்னுடைய திருமண தடை நீங்குவதற்காக 9 முறை இந்த ஆலமரத்தை 3 ஆலமரத்தையும் சுற்றி வந்து முழு மனதோடு சுற்றி வந்து தன்னுடைய வேண்டுதலை வைத்தால் ஈஸியாக நிறைவேறிவிடும். பாருங்கள், இது மண்டபம். நான் கூறுவது உங்களுக்கு வேடிக்கையாக இருக்கலாம், ஆனால் இந்த ஆலமரத்தின் அடியிலே இந்த கோயில் நிர்வாகம் எதற்காக இந்த ஆலமரம் வடக்கே தோன்றி தரிசனம் கொடுக்கின்றது என்பது கல்லாலான மரம். இம்மரம் அதற்கான தலைவிருச்சத்திற்கான நிகழ்வுகள், அதனுடைய பயன்களை அருமையாக பொறிக்கப்பட்டுள்ளது. பாருங்கள், அருமையாக இருக்கிறது. இவ்வளவு பழமையான விநாயகர் கோவில். இங்கே பாருங்கள், இது கோபுரத்தின் பின்புறம் இருக்கலாம். இது சமீப காலம் ஒரு ஓராண்டிற்கு முன்பாக தான் குடமுழுக்கு நடந்தது. ஓராண்டுக்கு முன்பாக பார்த்திங்கன்னா சில சீரமைப்பு புலனமைப்பு பணிகள் நடைபெற்று குடமுழுக்கு நடைபெற்றது. பாருங்கள், அம்மன் மடியில் அழகாக இருக்கும் விநாயகர். இது பாருங்கள், பஞ்சமுக விநாயகர். பாருங்கள், பார்த்தீங்க அப்படின்னா துர்க்கை அம்மன் எவ்வளோ அழகாக இருக்கிறார்கள் பார்த்தீங்களா? இதுதான் துர்க்கை அம்மன். கோயிலுக்கு அருகாமையில் வடக்கு திசை நோக்கி மேற்கு திசை நோக்கி இருக்கும் இது யாகசால மண்டபம். பாருங்கள், இது பக்தர்கள் தரிசனம் செய்துவிட்டு வெளியே வரும் வழி. அவ்வளோ கை வேலைப்பாடுகள் கரெக்டாக அருமையாக செய்திருக்கிறார்கள். அவருடைய டேடி சிவன். இந்த ஆலமரத்தில் பட்சிகளின் சத்தம் நேச்சுரலாக கேட்குது பாருங்கள். அழகாக இந்த ஸ்தலத்தின் வரலாறு தல வரலாறு. லைட்டிங்